18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, வெற்றி வெற்றி என மாபெரும் வெற்றியை நீ பெறும்படி இப்போது ஆமேன் சாமி, நடத்தி கொடு. நீதான் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தணும்னு வேண்டி வேண்டி கேட்ட உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் இப்போது நிறைவேற்றி தரப்போறேன். உனக்கான வாழ்க்கையை நீ நினைச்சது போலவே இப்ப வாழ போற. உனக்கான அடையாளமா நீ எதையாவது மிகப்பெரிய அளவுல ஜெயிச்சு சாதிச்சு இந்த உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய ஆளாக இரு. உன்னை நோக்கி யார் எந்த விமர்சனம் வைத்தாலும் அது ஒவ்வொன்றுக்கும் உன்னுடைய வியர்வை துளிகளை பதிலாக்கு. நீ செய்யக்கூடிய உழைப்பும் முயற்சியும் நீ யாருங்கிறதையும் உன்னுடைய வெற்றி எப்படிப்பட்டது என்பதையும் இந்த உலகுக்கு உணர்த்தும்படி நீ நடந்துக்கோ என் தங்கமே. உன்னை ஏசியவர்களும் உன்னை பேசியவர்களும் உன்னை வசை பாடியவர்களும் நினைச்சு நினைச்சு வருத்தப்படக்கூடிய நாள் சீக்கிரமா வரும். ஏந்தான் உன்னை தப்பா சொன்னமோ, ஏந்தான் உன்னை ஒதுக்கி வச்சோமோ, இப்போ நீ நல்ல நிலைமையில இருக்கிய, உன்கிட்ட வந்து நிக்க போறமே கை நீட்டின்னு அவங்க நினைச்சு நினைச்சு அவங்க மனசு உறுத்தக்கூடிய அளவுல உன் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர போறேன். அதனாலதான் யார் உன் மீது என்ன விமர்சனம் வைத்தாலும் அதன் மீது ஏறி தைரியமாக திமிராக நடந்து போ. காலம் உனக்கானதாக மாறப்போது. உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற்று நீ நினைச்ச கனவுகள் எல்லாம் இப்போ நனவாக போகுதுன்னு சொல்றதுக்காக வெற்றி செய்தியோட உன் அப்பா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் தங்கமே. பிரச்சனை செய்யணும், வம்பு இழுக்கணும்னா சுலபமா ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி வம்பு இழுத்துடலாம். அது சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். ஆனா அன்பை வழங்கவும் அதை அடுத்தவர்களுக்கு புரிய வைக்கவும் 1000 வார்த்தைகள் கூட போதாதுதானே. எப்போதுமே உன்னுடைய அன்பை அடுத்தவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய செயல்களை செய். அதை விட்டுட்டு தேவையில்லாம வம்பு வளர்க்கவோ பிரச்சனை செய்யவோ அவசியமில்லை என் செல்வமே. எவ்வளவோ உறவுகள் உன்னை சுத்தி இருந்தாலும் நீ அனாதை போல உதவ ஆளில்லாமல் தான் தனியா தவிக்கிறேன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய ஆழமான அன்பை நீ அடுத்தவரிடத்தில் இழந்து விட்டாய். நீ நல்லவங்க நம்புனவங்கெல்லாம் உன் நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ யாரை பத்தியும் அதிகமா யோசிக்காத. அதே நேரத்துல யாருடைய வாழ்க்கையில் நடப்பதை பற்றியும் அதிகமாக நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டாம். ஏன்னா இது இரண்டுமே உன்னை நிம்மதி இல்லாமல் செய்துவிடும். சந்தோஷமோ கவலையோ எதுவாக இருந்தாலும் அதை சமமாக கையாளும் திறமையை மட்டும் உனக்குள்ள வச்சுக்கிட்டினா நீ எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியாக வாழ முடியும் என் தங்கமே. எல்லாரையுமே மகிழ்ச்சி படுத்தணும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் நீ நினைச்சினா அதுதான் உன் கவலையின் ஆரம்பமாக இருக்கும். எல்லாரையும் அப்படியே நம்புவதென்பது உன் வாழ்வில் அழிவின் ஆரம்பம். ஒருபோதும் யார் மீது முழுவதுமாக நம்பிக்கை வைக்கவோ அல்லது யார் மீதும் அன்பு செலுத்தவோ வேணாம். எதுவா இருந்தாலும் அளவோட இருக்கட்டும்னு நான் சொல்வதில் பல அர்த்தங்கள் இருக்கிறது என் தங்கமே. ஏன்னா நீ ஒரு கவனக்குறைவால ஏதாவது ஒரு வார்த்தையை சட்டுன்னு விட்டா கூட அது சர்ச்சையில முடிஞ்சிடும். ஒரு கடுமையான வார்த்தையை கோபத்தோடு யார் மீதாவது வீசினா அது உன் வாழ்க்கையை பிரச்சனைக்குரியதா மாற்றிடும். ஒரு கசப்பான வார்த்தையை சொன்னா கூட அது அடுத்தவர் மனசுல வெறுப்பை வளர்த்திடும். அதனால்தான் பேசும் வார்த்தைகள்ல எப்போதும் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ச்சியாக வந்தாலும் நீ எதை நினைச்சும் கவலைப்படாம உன்னை காப்பாற்ற இந்த கருப்பசாமி நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன்னை ஊக்கப்படுத்துவதற்கு அடுத்தவரை எதிர்பார்க்காதே. உன்னால் முடியும். உனக்கு தைரியம் சொல்லவும் உனக்கு ஆறுதல் சொல்லவும் உன்னை ஊக்கப்படுத்திக் கொள்ளவும் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. தோல்வி கூட உன்னிடம் தோற்றுத்தான் போய்விடும் என் செல்லமே. நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. தோல்விகள் உன்னை விடாமல் துரத்தினாலும் உன் ஓட்டத்தை நிறுத்திடாம ஓடி போய் வெற்றி கயிற்றை தொட்டுவிடு. இடையில தோல்விகளும் தடைகளும் வந்தாலும் இது எல்லாமே வெற்றியின் ஆரம்பம்தான் என்பதை மறந்துவிட வேண்டாம். உன் எதிரியை போற வழியில தேடிக்கிட்டே போகாத. இது உனக்கான போராட்டம். உன்னை சுத்திலுமே எதிரிகளும் துரோகிகளும் கீழே தள்ளிவிட தயாரான ஏமாற்றுக்காரர்களும் இருக்கதான் செய்வாங்க. யாரு எப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு யார் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எல்லாரையும் தாண்டி நான் ஜெயிப்பேன்ற மனசுல உறுதியான வைராகியத்தை வளர்த்துக்கோ. நீ உன்னையே எதை கொண்டு வெல்லப் போகிறாய் என்பதை தெளிவுபடுத்திக்கொள் என் தங்கமே. ஏன்னா நீ ஒரு மிகப்பெரிய காரியத்துல இறங்கும் போதும் அதற்கான முயற்சிகளை செய்யும் போதும் உன் மனசே உன்னை பயமுறுத்தும். இது சரியா வருமா, சரியா நடக்காட்டி என்ன பண்றது, இது கிடைக்காம போயிட்டா என்ன செய்யறதுன்னு உன் மனசு உன்னை பயமுறுத்தும், உன்னை எதிராக சிந்தனை செய்ய தூண்டும். அப்படி எதிர் சிந்தனைகள் வரும்போதும் பயம் உன்னை ஆட்கொள்ளும் போதும் எதுவுமே எனக்கு தவறா நடக்காது, என் கருப்பசாமி அப்பா எனக்கு இருக்காருன்னு உன் மனசை அடக்கி ஆண்டு உனக்கான வெற்றியை பெறக்கூடிய தைரியமான எண்ணத்தை உனக்குள்ள வளர்த்துக்கோ.
நிச்சயமாய் நீ ஜெயிப்பாய்.